السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تصلي على أحد منهم مات أبدا ولا تقم على قبره. قال النبي صلى الله عليه وسلم: والذي نفسي بيده ما لقيك الشيطان سالكا فجا قط إلا سلك فجا غير فجك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் கருணையும் ஸலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பேரருளால் ஹிஜ்ரி 1446 துவக்கத்தை ஓரிரு நாட்களில் அடையவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஹிஜ்ரி புத்தாண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 53 ஆண்டு காலங்கள் வசித்த பிறகு மீதி உண்டான 10 ஆண்டு காலங்கள் மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசிக்கிறார்கள். நபிகளாருடைய பெரும்பான்மையான சாதனைகள் 40 வயதில் நபித்துவம் பெற்று 13 ஆண்டு காலங்கள் 53 வயது வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வசித்திருந்தாலும் கூட 10 ஆண்டு காலங்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுண்டான 10 ஆண்டு காலங்களில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனைகள் அபரிமிதமானவை. அந்த நாட்களை நினைவு கூறும் விதத்தில் தான் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு நாட்காட்டி தேவை என்கிற அடிப்படையில் சஹாபாக்கள் எல்லோருடைய ஒருமித்த கருத்தோடு ஹிஜ்ரி என்கிற இந்த புத்தாண்டு நடைமுறைக்கு வருகிறது. எனவேதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மறந்துவிட்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூரமாக்கி வைத்துவிட்டு இஸ்லாமிய ஹிஜ்ரியை நினைத்து பார்க்க முடியாது. பல விஷயங்களிலும் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய 27வது வயதில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலேயும் இஸ்லாம் தலை தோங்குவதற்குண்டான சட்டதிட்டங்களை, இஸ்லாம் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகளை, இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய நாவினால் மொழிந்த நிகழ்வுகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவேதான் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா லகீக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமர் அவர்கள் எந்த வழியில் நடக்கிறாரோ அந்த வழியில் ஷைத்தான் நடப்பதில்லை, அவன் உமர் நடக்கும் வழி அல்லாத வேறு வழியை தேர்ந்தெடுக்கிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அக்கால ஷைத்தானுக்கும் இக்கால ஷைத்தான்களுக்கும் பொருந்தும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வழி என்றாலே அது தீய வழி போன்றும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டியது என்றாலே அது மார்க்கம் இல்லை என்பது போன்றும் சொல்லக்கூடியவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை உற்று நோக்க வேண்டும். அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரயீசுல் முஃபஸ்ஸிரீனான குர்ஆன் விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யா அல்லாஹ் இவருக்கு குர்ஆன் ஞானத்தை தருவாயாக என்று துஆ செய்யப்பட்ட சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், இக்ஸிரு ذிக்ர உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுவதை அதிகமாக்குங்கள், அதிகமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசுங்கள். ஃபைன்ன உமர் இதா துக்கிரல் அதுல், எங்கெல்லாம் உமர் பேசப்படுவாரோ, உமர் அவரை பற்றி பேசப்படுமோ அங்கெல்லாம் நிச்சயம் நீதத்தை பற்றி பேசப்படும். உமர் என்றாலே ஞாபகத்துக்கு வருது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய நீதம் தான், அதுல் தான். யாராக இருந்தாலும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் நீதத்தை சத்தியத்தை விட்டுக் கொடுக்காதவர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒய்தா துக்கிரல் அதுலு துக்கிரல்லாஹ், எங்கெல்லாம் நீதம் பேசப்படுமோ அங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுவார். நீதத்தை கற்றுத்தந்தவன் நீதமானவன் அல்லாஹ், அல்லாஹ்வை போல நீதமானவர்கள் யாரும் இல்லை. எனவே உமரை பற்றி நீங்கள் அதிகம் பேசுங்கள். உமர் எங்கெல்லாம் பேசப்படுகிறாரோ அங்கெல்லாம் நீதம் பேசப்படும், நீதம் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் பேசப்படுவார் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவித்து காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய மார்க்கமும் அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய வருகையும் சாதாரணமானவை அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம பி அஹப்ப ஹாதைனி ரஜுலைனி இலைக்க. யா அல்லாஹ், உனக்கு பிரியமான, உனக்கு மிக மிக பிரியமான, அஹப்ப இலைக்க, உனக்கு மிக மிக பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு நீ இந்த மார்க்கத்தை கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் கேட்கிறோம்ல, பலஸ்தீனுக்காக, காஷ்மீருக்காக, எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் நசுக்கப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ அல்லாஹும்ம அஇஸ்ஸில் இஸ்லாம வல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் காப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ், இஸ்லாத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, காப்பாற்றுவாயாக. யாரை கொண்டு? உனக்கு பிரியமான இரண்டு நபர்களில் ஒருவரை கொண்டு. பி அபீ ஜஹல் அவ் பி உமர் பின் அல் கத்தாப். ஒன்று அபூ ஜஹலை கொன்று அல்லது உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு. இதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உமர் பின் அல் கத்தாபை அதிகம் பிரியப்பட்டான், எனவே அவரை இஸ்லாத்துக்காக தேர்ந்தெடுத்தார். அபூ ஜஹலா உமரா, இருவரில் ஒருவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்து என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாய் திறந்து கேட்டு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அல்லாஹ் எனக்கு மிக பிரியமானவர் இவர் என்று பறைசாற்றும் விதமாக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இஸ்லாத்துக்கு வரவைத்து இஸ்லாத்தின் மூலமாக உமர் ரலியல்லாஹு தஆலா மூலமாக இஸ்லாத்தை பரவச் செய்தார் என்பது வரலாறு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், قال النبي صلى الله عليه وسلم لقد كان في من كان قبلكم من الامم ناس محدثون من غير ان يكونوا انبياء. முற்காலத்தில் சில மனிதர்கள் இருந்தார்கள், அவர்கள் நபிமார்கள் எல்லாம் அல்ல, அவர்கள் நபி அல்ல, ஆனால் நபித்துவத்தின் விஷயங்களை அவர்கள் பேசுவார்கள். அவர்கள் நபி அல்ல, நபியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை, ஆனால் ஒரு நபி என்ன செய்வாரோ, ஒரு நபி என்ன பேசுவாரோ
ஒரு என் நபி என்ன சாதிப்பாரோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக சில மனிதர்கள் அக்காலத்தில் இருந்தார்கள். என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால், என்னுடைய உம்மத்தில் நபித்துவத்தை பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உமராக இருக்கக்கூடும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள், சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகளார் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லவ் கான மின் பஅதி நபிய்யுன் லகான உமர் இப்னுல் கத்தாப். எனக்கு பின்னால் நபிமார்கள் கிடையாது, நான் இறுதி நபி, நான் கடைசி நபி, இறுதி தூதர். எனக்கு பின்னால் நபித்துவம் யாருக்கும் கொடுக்கப்படாது, யாரும் நபியாக வரப்போவதில்லை. ஆனால் லவ்கான மின்பாதி நபியும், எனக்கு பின்னால் ஒரு நபி இருப்பதாக இருந்தால் லகான உமர் இப்னுல் கத்தாப், அது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுவே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களிலேயே அஜல்லு சஹாபா, மிக உயர்தரமான தரத்தை பெற்ற சஹாபியாக, அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு நபிகளாரோடு முதன்முறையாக முந்திக் கொண்டு வந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற அஸ்ஸாபிகூனல் அவ்வலீனில் கட்டுப்பட்ட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அஷரத்துல் முபஷரா என்று இந்த உலகத்திலேயே இவர் சொர்க்கவாதி என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபிகளில் ஒரு சஹாபியான ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த உலகத்தில் எனக்கு பின்பு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கக்கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இஸ்லாத்தினுடைய 4 ஹலீஃபாக்களில் மிக மிக முக்கிய ஹலீஃபாவாக இஸ்லாம் மிக வேகமாக பரவியது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில். அப்படிப்பட்ட ஹிலாஃபத்துக்கு சொந்தக்காரரான ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற மற்றொரு ஹதீஸில் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ தஆலா ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி. நான் சொல்றது எல்லாமே சஹீஹான ஹதீஸ், முத்தஃபக்குன் அலைஹி என்கிற புகாரி, முஸ்லிம், திர்மிதியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ்கள். அன்னல்லாஹ தஆலா ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சத்தியத்தை உமருடைய நாவில் வைத்திருக்கிறார். உமர் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசினால் அது சத்தியமாக இருக்கும், அது உண்மையாக இருக்கும். வ கல்பிஹி, உமர் ஒன்றை நினைத்தால், உமருடைய கல்வில், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய கல்வில் ஒன்று தோன்றினால் அது சத்தியமாக இருக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ தஆலா ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பிஹி. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவிலும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் சத்தியத்தை வைத்திருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை மெய்ப்பிக்கும் விதமாக, சத்தியம் உமருடைய நாவில் நடனமாடுகிறது என்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமாக பல சந்தர்ப்பங்களில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதை அப்படியே ஆமோதித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே வாய் திறந்து சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 3 விஷயத்தில் நான் அல்லாஹ்வோடு ஒத்து போனேன். அல்லாஹ்வை என்ன நினைத்தானோ அதை நான் நினைத்தேன். முஹத்திஸீன்கள் பட்டியலிடுகிறார்கள், 10க்கும் மேற்பட்ட விஷயங்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் என்ன சொல்ல விருந்ததோ அதை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு பெற்றவர்கள். உமர் என்ன சொன்னாரோ அதை குர்ஆனின் வசனமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி வைத்தார் என்று பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். புனித ஹஜ்ஜி நிறைவு செய்து ஹாஜிகள் திரும்பிக் கொண்டிருக்கிற நேரம், ஹஜ்ஜில் மிக குறிப்பாக தவாஃபை நிறைவு செய்த பிறகு காபாவினுடைய வாசலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில்
அந்த இடத்திற்கு முன்பாக நின்று தொழுவது சிறப்பு. அந்த இடத்துல நின்று தொழுவதற்கு எவ்வளவு முண்டி அடிச்சு போவாங்க என்று நமக்கு தெரியும். மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்காக அந்த கல்லின் மீது ஏறி நின்ற போது அவர்களுடைய கால் தடத்தை அல்லாஹ் பதிய செய்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடி தடம் பதிந்த அதை கியாமத் வரைக்கும் அடையாள சின்னமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி வைத்தார். ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை வலம் வந்து கொண்டிருக்கிற போது மகாம இப்ராஹிமை சுட்டிக்காட்டி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் லபித்தஹதுத மகாம இப்ராஹிம முஸல்லா, நீங்கள் மகாம இப்ராஹிம் என்கிற இந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொண்டால் நல்லாக இருக்கும், நல்லது. இதை நீங்க தொழுமிடமாக மாற்றணும், இங்க தொழுவது சிறப்பாக மாற்றப்பட வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை இறக்கி மகாம இப்ராஹிமை தொழுமிடமாக மாற்றினார். மகாம இப்ராஹிம் தொழுமிடமாக முஸல்லமாக மாற்றப்பட்டது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நாவினால் அதற்கு முன்பே நன்மாராயமாக பஷாரத்தாக சொல்லப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன், நம்முடைய தாய். உம்மஹாத்துல் முஃமினீன்கள் சர்வசாதாரணமாக ஹிஜாபினுடைய நிலை இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மற்றவர்கள் வருகிற போதும் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலு அலைக்கல் பிர்ரு வல் ஃபாஜிர், உங்கள்ட்ட வர்றவங்க எல்லாம் நல்லவங்க மட்டும் இல்லை, உங்கள்ட்ட நல்லவங்களும் வர்றாங்க கெட்டவங்களும் வர்றாங்க, நல்லவனும் வர்றாங்க கெட்டவனும் வர்றாங்க. எனவே ஃபலவ் அமர்த உம்மஹாத்தல் முஃமினீன் பில் ஹிஜாப், யா ரசூலல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்கள் இப்படி ஹிஜாப் இல்லாம அந்நிய ஆண்களுக்கு முன்னால் வந்துட்டு போறதெல்லாம் அவ்வளோ நல்லதா தெரியல, ஏன்னா கெட்டவனும் வர்றான், அவனுடைய எண்ணங்கள் என்னென்னலாமோ இருக்கும், எனவே இது நல்லதா தெரியல, எனவே நீங்கள் ஹிஜாபு போட்டுக்க சொல்லி கொடுக்க கூடாதா, சொல்லக்கூடாதா, உங்களுடைய மனைவிமார்களை ஹிஜாபு போட சொல்லக்கூடாதா என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹிஜாபினுடைய ஆயத்தை இறக்கி வைத்தார். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நானும் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்தை குளிதோண்டக்கூடிய அத்துணை வேலையையும் செய்தவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொலை செய்ய துணிந்தவன், இஸ்லாத்தை அழிப்பதற்கு கூட இருந்து கொண்டே குளிபறித்தவன், அந்த குளிபறித்த கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். அவர் இறந்து போனார். அவருடைய ஜனாசா மஸ்ஜித் நபவிக்கு வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பதற்காக போறாங்க. நான் தொலை வைக்க போறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி தொலை வைக்க போறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையை மேலாடையை பிடித்து இழுத்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அயோக்கியனுக்கு நீங்கள் தொலை வைக்க கூடாது. முஸ்லிம் தான், முஸ்லிம் இல்ல, அவர் முஸ்லிம் தான், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவர் தான், முஸ்லிம் தான். ஆனா முஸ்லிமா இருந்தாலும் முனாஃபிக்கா இருந்தவன், இந்த மார்க்கம் மோசமாக இது வழிகட்டு போக வேண்டும் என்பதில் குறியாக இருந்தவன், நபிகளாரை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவுக்கு மோசமானவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். எனவே அவன் இறந்து யாரோ ஒருவர் தொலை வைக்கட்டும், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இறந்து போனார், தொலை வைக்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை, ஜனாசா தொழட்டும், தப்பில்லை, நீங்களும் பின்னால் நின்று தொழுவுங்க, தப்பில்லை, ஆனால் நீங்கள் முன்னின்று தொலை வைக்க கூடாது. நீங்க முன்னின்று தொலை வைத்தால் அவனுக்கு அது மரியாதையாக மாறும், அந்த மரியாதை அவனுக்கு கொடுக்க கூடாது, அவன் அந்த மரியாதைக்கு தகுதி உள்ளவன் அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆயத்தை இறக்குகிறார். சூரத்து தௌபாவுடைய 80வது திருவசனம், 9வது சூராவின் 80வது திருவசனம். அஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும். நபியே நீங்க தொலை வைக்க வேணாம்னு சொல்லாம அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்கள் இவனுக்காக, இந்த அயோக்கியனுக்காக நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும், பாவ மன்னிப்பு கேட்டாலும், பாவ மன்னிப்பு கேட்காமல் போனாலும், நீங்கள் 70 தடவை இவனுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாலும் ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹு, அல்லாஹ் இந்த அயோக்கியனை மன்னிக்க மாட்டான்,
அவனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தே தீருவேன், விடமாட்டேன், அவ்வளவு அயோக்கிய பையன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொன்னான். ஆயத்தை இறங்கிடுச்சு. ஆயத்தை இறங்கின பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், 70 தடவை இஸ்திக்ஃபார் கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னான். ஒருவேளை 71 தடவை கேட்டா மன்னிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? 70 தடவை கேட்டா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். 70ஐ விட அதிகமா கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க கூடும் என்றால் அவன் மன்னிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூலுக்கு ஜனாசா தொலை வைத்தார்கள். தொலை வச்சு முடிஞ்சிருச்சு, அடக்கம் பண்ணி முடிச்சாச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபாவுடைய 84வது திருவசனத்தை இறக்குகிறார். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இனி இது போன்ற அயோக்கியர்கள் எவன் செத்து போனாலும் அவனுடைய ஜனாசாவை நபியே நீங்கள் தொலை வைக்க கூடாது. வலா தகும் அலா கபரிஹி, அவன் அடக்கப்படுகிற கபரிலேயும் போய் நீங்கள் நிற்க கூடாது. கூட ஜனாசாவை பின்தொடர்றது நன்மை, ஜனாசால கூட போய் அடக்கம் செய்யறவரை நிக்கிறது நன்மை, அவர்களுக்காக பிரார்த்திப்பது நன்மை என்று சொல்லித் தருகிற மார்க்கம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னா, இவன் அயோக்கியன். அயோக்கியன் என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும், அயோக்கியன் என்பது தெளிவுபடுத்தப்பட வேண்டும். எனவே இந்த அயோக்கியனுக்காக, முனாஃபிக்குடைய தலைவனுக்காக வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத, நடந்தது நடந்து போகட்டும், இனி ஒரு அயோக்கியன் செத்து போகிற போது அவனுடைய ஜனாசாவை நீங்கள் தொலை வைக்க கூடாது. வலா தகும் அலா கபரி, அவனுடைய கபரில் போய் நீங்கள் நிற்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதற்கு தோதுவாக அல்லாஹ்வும் ஆயத்தை இறக்கி முடிச்சிட்டான். பத்ருடைய போர்க்களம் நடந்து முடிஞ்சிருக்கு. பத்ருடைய போர்க்களத்தில் 70 கைதிகள் பிடிபட்டிருக்கிறார்கள். 70 கைதிகளை பிடிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கர் சித்திக், உமர் ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்களோடு மஷ்வரா செய்றாங்க, ஆலோசனை செய்றாங்க. பத்ருடைய போர் கைதிகள் இருக்கிறாங்க. இந்த கைதிகளை நம்ம என்ன செய்யறது? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற யாரும் இல்ல, ஏதாவது ஒரு விதத்தில் எங்க சச்சா, எங்க பெரித்தா, அவருடைய பெரித்தா, அவங்க அப்பா, இப்படிதான் எல்லாமே, எல்லாம் ஒரு குடும்பத்துல உள்ளவங்க தான், மக்காவில இருந்து வந்தவங்க தான், நாம மக்கால தான் பிறந்தோம், அங்கதான் இருந்தோம், நம்மள ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறவினர் தான். இந்த 70 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு உறவினராகத்தான் இருப்பாங்க. ஏதோ தெரியாம வந்துட்டாங்க, வந்து பட வேண்டியதும் பட்டுட்டாங்க. பத்ருல எவ்வளவு பெரிய கேவலம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, பத்ருல எந்த அளவுக்கு அவங்க தோத்து போனாங்க, அல்லாஹ்வுடைய சக்தியை, அல்லாஹ்வுடைய விஷயத்தை அவங்க உணர்ந்துட்டாங்க. இப்ப போய் நாம இவங்களை இன்னும் கொடுமைப்படுத்த வேண்டிய அல்லது அவங்களை தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு இவங்கள்ட்ட நம்ம ஏதாவது பிணை தொகை வாங்கிக்கிட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு செய்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா ஐடியா கேட்கிறார், இந்த பத்ர் கைதிகளை என்ன பண்ணலாம்? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்ற கருத்துக்கு மாறுபடுறேன், நான் அந்த கருத்தை ஏத்துக்கல. இன்னும் ஏத்துக்காதது மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாங்க, நம்ம சொந்தத்துல உள்ளவங்க தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, நான் சொல்றேன், ஏன் சொந்தக்காரன் அதுல இருந்தா அவனை நான் தான் கொள்ளணும், உங்க சொந்தக்காரன் அதுல இருந்தா அவரை நீங்க தான் கொள்ளணும். ஒவ்வொருவரும் மார்க்கம் என்று வந்தால், கலிமா என்று வந்தால், இஸ்லாம் என்று வந்தால், இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்துக்கு எதிரியாக என் குடும்பத்தில் ஒருவன் நின்றாலும் அவன் எதிரிதான். அவனை நான் குடும்ப நண்பனாக, குடும்ப உறவாக பார்க்க கூடாது. அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன், ஒரே கண்ணோட்டம் தான், அவன் இஸ்லாத்துக்கு எதிரானவன். நான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவனாக, நபியை நேசிக்கக்கூடியவன் என்பதை உரக்க சொல்ல வேண்டுமானால் நான் என் உறவினரை என் கையாலேயே வீழ்த்த வேண்டும். அதுதான் சரியான தண்டனை. அப்பதான் இனி ஒருவனுக்கு இந்த தைரியம் வராது. நம்ம தாக்கணும், நம்ம மேல கை வைக்கணும் என்கிற தைரியம் இனி ஒருவனுக்கு வராது. எனவே இவர்களில் யார் யார் யாருடைய உறவினர்களாக இருக்கிறார்களோ இஸ்லாமியர்களில் அவர்களை கொண்டே இவர்கள் அழிக்கப்பட வேண்டும், இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். காரணம், இவர்கள் நம்மை எதிர்த்து வந்தவர்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி அப்போ இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னு அவர் ஆஃப் பண்ணிட்டு செய்யற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த விஷயத்தை ஏத்து கைதிகளை, பிணை கைதிகள் அவங்களுடைய பணத்தை கொடுத்துட்டு அவங்க ரிலீஸ் ஆகலாம். சில பேருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. அரபனுடைய லாங்குவேஜ் தெரியாத முஸ்லிம்களுக்கு லாங்குவேஜை கற்றுக் கொடுத்துட்டு அவங்க அதன் மூலமாக ரிலீஸ், இப்படி எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிலீஸ் பண்ணாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா 8வது சூராவுல 67வது ஆயத்தை இறக்குனா, மா கான நபியின் ஐயக்கூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த். பூமியில் குழப்பத்தை விளைவிக்கிற இந்த மோசமானவர்களை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொள்வது ஒரு நபிக்கு அழகல்ல. நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது, நீங்க அப்படி செஞ்சிருக்க கூடாது. பின்ன என்ன செய்யணும்? துரீதுன அரத துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆஹிரா. உலகத்தையே நீங்க விரும்புறீங்க, அல்லாஹ் மறுமையை விரும்புறான், மறுமையை யோசிங்க. வல்லாஹு அஸீஸுன் ஹகீம். அவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டியவர்கள், அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்க வேண்டியவர்கள் அல்ல. அவர்களிடத்தில் பிணை தொகையை வாங்கிக் கொண்டவர்களை விடுவித்திருக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வார்த்தைக்கு தோதுவாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறார். நம்மை போன்ற சாதாரணமானவர் அல்ல உமர். உமர் என்று நான் பெயர் வைத்து விட்டால் நானும் அவரும் ஒன்னாயிட முடியாது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நாவில் ஹக் இருந்தது, சத்தியம் இருந்தது, அதில் இருந்தது, நேர்மை இருந்தது, உண்மை இருந்தது. இதுல ஏதாவது ஒண்ணுக்கு கூட வக்கில்லாதவர்கள் எல்லாம் உமர் என்கிற பெயரை வைத்துக் கொண்டு நானும் உமர்னு சொல்லக்கூடாது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மறந்து விட்டு மார்க்கத்தை நினைச்சு பார்க்க முடியாது. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாகத்தான் மார்க்கத்துக்கு சாதகமான, இஸ்லாத்துக்கு சாதகமான, நமக்குள் ஒற்றுமை ஏற்படுவதற்கு சாதகமான பல விஷயங்களும் மார்க்கத்திற்கு அடையாளமிட்டு காட்டப்பட்டது. அதில் ஒன்றுதான் ஹிஜ்ரத்தும் ஹிஜ்ரியும். இந்த ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டு செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரும் வரம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா பிறக்கிற புத்தாண்டை இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக, முஸ்லிம்களுக்கு சாதகமானதாக, முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு காரணமான புத்தாண்டாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. இக்காலங்களில் நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான சிரமங்கள், கஷ்டங்கள், பலாய், முசீபத்துகள் அனைத்து விட்டும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா உலக முஸ்லிம்களை காத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி